பாகுபலியில எப்படி இருந்த ராணா இப்படி இருக்காரு அப்படின்னு தோணுது. அவருடைய பிசிக் ஆர்டினரியா ஒருத்தருடைய பிசிக் வந்து இப்படி வருமா அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். ஸ்கிரீன்ல பார்க்கும்போது என்னையா இந்த ஆள் இப்படி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம். அந்த கேரக்டருக்கு ராணா வந்து பாத்தீங்கன்னா 120 கிலோ எடையை வந்து ஏத்திருக்காரு. நான் ராணாலாம் இப்ப வந்து ரொம்ப வயசு சின்னவர் தான். குடிப்பழக்கம் கூட ஒரு காரணம் இருக்கும்லாம் சொல்றாங்க, அது உண்மைங்களா? இறைவன் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். அதுல எப்ப என்ன எது சரியில்லாம போகும்ன்றது நம்மளால யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் எனக்கு தெரிஞ்சு ராணாக்கு வந்ததுக்கு மெயினான காரணம் அவர் அந்த நேரத்துல. சார் வணக்கம். சார் வணக்கம். பாகுபலி இந்த படத்துல வந்து பிரபாஸ் அவர்களை பத்தி பேசுனதை விட ராணா அவர்களை பத்தி பேசுன விஷயம் வந்து அதிகமே சொல்லணும். உண்மையா வந்து எப்படிப்பா ஒரு பிள்ளை இப்படிலாம் அடிக்க முடியுமா, அந்த ஜெய்ஜாண்டிகா இருக்கு நடக்கிறதா இருக்கட்டும், அந்த நடந்து வரும்போதே வில்லனுக்கான எல்லா அம்சமும் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி பாராட்டினாங்க. அது பாராட்டின டைம்ஸ் அது. ஆனா அப்படிப்பட்ட நடிகர் வந்து இப்போ வந்து ரொம்ப மெலிஞ்சு போய் அவராப்பா இவரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு அப்படி மாறி இருக்காரு அப்படின்லாம் சொல்றாங்களே சார், என்ன சார் நடந்திருக்கு அவருக்கு ஃபர்ஸ்ட்? அதாவது நீங்க சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா பாகுபலியில வந்து ராணா அந்த கேரக்டர், அந்த பல்வாள் தேவன் அப்படிங்கிற அந்த கேரக்டர் பயங்கரமான பவர்ஃபுல் கேரக்டர். அந்த கேரக்டருக்கு ராணா மாதிரி வந்து ஒரு ஆள் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ராணா சாதாரணமாகவே பார்த்தீங்கன்னா 6 அடி 2 அங்குலம் நம்ம பாடி பயங்கரமாக ஃபிசிக் பார்த்தீங்களா, அவ்வளோ பில்டட் ஃபிசிக். அந்த பாகுபலி அது வந்து உண்மையாலுமே ஒரு பேன் இண்டியா படம். அதுதான் உண்மையாலுமே பேன் இண்டியா படம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா லாங்குவேஜ்லேயும் பயங்கரமான வெற்றி படமாக அமைஞ்சிச்சு. கலெக்ஷனை அள்ளி குமிச்சிச்சு பாகுபலி. அந்த படத்தில் வந்து ராணா வந்து வில்லனா நடித்ததுக்கு அப்புறம் தான் ராணாவே வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அளவில் தெரிய ஆரம்பித்தார். அதாவது அவர் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான் நடிச்சிட்டு இருந்தார். லீடர்னு ஒரு படத்தில் அறிமுகமாகி தெலுங்கு படங்கள் நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருந்தார் ராணாக்கு. பாகுபலியுமே தெலுங்கு படம் தான். ஆனால் வந்து ஒரு பேன் இண்டியா லெவலில் ஒரு சக்ஸஸான மூவினா பாகுபலி தான். அந்த படத்தில் நடித்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் ராணா பற்றி தெரிய ஆரம்பிச்சிச்சு. நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கே பார்த்தீங்கன்னா ராணா யாருன்னே தெரியாமல் இருந்துச்சு பாகுபலிக்கு முன்னாடி. பாகுபலிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ராணா அப்படின்னா பாகுபலி வில்லன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எல்லாருக்குமே ராணா பற்றி தெரிய ஆரம்பிச்சிச்சு. அந்த உடம்பு அது அப்படி நடந்து வந்தார்னு வச்சுங்களேன், அப்படியே மிரட்டலாக இருக்கும். அந்த மாதிரி வந்து அவருடைய ஃபிசிக் ஆர்டினரியாக ஒருத்தருடைய ஃபிசிக் வந்து இப்படி வருமா அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். அதுக்கு வந்து நிறைய உடற்பயிற்சி செய்ய வேண்டியிருக்கும், எக்ஸசைஸ் செய்ய வேண்டியிருக்கும், பவர்ஃபுல்லாக உடம்பை வந்து ஏற்றுறதுக்கான வேலைகளை எல்லாம் பண்ணாதான் அப்படி ஒரு கம்பீரமான ஒரு ஃபிசிக்கை கொண்டு வர முடியும். ஸ்க்ரீனில் பார்க்கும்போது என்னையா இந்த ஆள் இப்படி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம். அவர் நடந்து வர்றது ஆகட்டும், அவர் டயலாக் பேசும்போது ஆகட்டும், அந்த கம்பீரத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணுற மாதிரியான ஒரு கேரக்டர். அந்த கேரக்டருக்கு ராணா வந்து பார்த்தீங்கன்னா 120 கிலோ வந்து எடையை வந்து ஏற்றிருக்காரு. சாதாரணமாக ஒரு 100 கிலோவுக்கு உள்ள ஆளு தான். ஆனால் அதுக்கு ஒரு 20 கிலோவுக்கு மேலே எடையை ஏற்றிருக்காரு. நிறைய எக்ஸசைஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு புரோட்டீன் பவுடர்னு சொல்லுவாங்க. அதாவது புரோதச்சத்து உள்ள ஒரு பவுடர் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து உடம்பு வந்து பயங்கரமாக புஷ்டிப்பு கொடுத்து ஏற்றும். பயங்கரமாக உடம்பை பில்டப் பண்ணணும், ஒரு எஃப்டி ஆகணும்னா ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிடுவாங்க. நீங்கள் ஜிம்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஜிம்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் பவுடர் ஜிம்மில் விற்பாங்க. பெரிய பெரிய காஸ்ட்லியான ஜிம் போனீங்கன்னா கூட நிறைய பிராண்டட் ப்ரோட்டீன் பவுடர்ஸ் வந்து சேல் பண்ணுறாங்க. அந்த ப்ரோட்டீன் பவுடர்ஸ் வந்து சாப்பிட்றது சரியா தவறா அப்படின்னா உண்மையாலுமே வந்து டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ப்ரோட்டீன் பவுடரை வந்து டாக்டர்ஸுடைய அட்வைஸ் இல்லாமல் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. நம்ம உடம்புக்கு ப்ரோட்டீன் வந்து ரொம்ப முக்கியம், அதில் எந்த சந்தேகம் கிடையாது. ஆனால் அந்த ப்ரோட்டீன் அளவோடு சாப்பிடணும். அளவுக்கு அதிகமாக ப்ரோட்டீனை சாப்பிடும்போது கிட்னி வந்து தடுமாற ஆரம்பிக்கும். அந்த ஓவராக இருக்கிற ஃபேட்டு, ஓவராக இருக்கிற ப்ரோட்டீன்லாம் வந்து வெளியேற்ற முடியாமல் அந்த கிட்னி ஃபெயிலியர் தான் இதுக்கு மெயின் காரணமாக அமையும். அதாவது ஓவர் ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஓவர் ப்ரோட்டீன் எதில் இருக்குது, வெறும் அந்த பவுடரில் மட்டும்தான் இருக்கா அப்படி கிடையாது. இதில் வந்து நல்ல பயங்கரமான, அதாவது வந்து ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி, நல்ல மீட்டு, புரோதச்சத்துக்கள் உள்ள அந்த பாதாம், பிஸ்தா மாதிரியான வகையான உணவுகளில், அப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டையிலாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ப்ரோட்டீன் இருக்குது. இந்த மாதிரி ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டை வந்து அளவாக சாப்பிடணும். இப்போ முட்டை அப்படின்னா ஒரு ஆள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 2 சாப்பிடலாம், இல்லை 3 சாப்பிடலாம். அது வந்து ஒரு 20 சாப்பிடுவாங்க, 30 சாப்பிடுவாங்க. யார் சாப்பிடுவாங்கன்னா இந்த உலக அழகன் போட்டி, ஆண் அழகன் போட்டியில் கலந்துக்கிறவங்க பார்த்துருப்பீங்களே, அப்படி நிற்பாங்க. அவங்களோட உடம்பெல்லாம் அந்த மாதிரி உடம்பெல்லாம் சாதாரணமாக கொண்டு வரவே முடியாது. நீங்கள் நெஞ்சு, அந்த கை, கால், வயிறு எல்லாம் பாருங்களேன்,
வேற மாதிரி முறுக்கேறி இருக்கும். அதில் ஆயில் வேற தடவி அந்த போட்டியில் கலந்துக்கிட்டு பரிசு வாங்குவாங்க. அதுக்கு அவங்க அந்த உடம்பை வந்து தயார்படுத்துவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த குத்து சண்டை வீரர்கள் அவங்களுடைய உடம்பை அப்போ தயார்படுத்தினாதான் அவங்களால அந்த மாதிரி போட்டிகளில் கலந்துக்க முடியும். அவங்களால அந்த எனர்ஜிக்காக வந்து பிஹேவ் பண்ண முடியும், அடிக்க முடியும். ஸோ அதுக்கு அவங்க பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த படங்களில் நடிக்கிறதுக்காண்டி என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் பாடியை வந்து பில்ட் பண்ணுறாங்க. நம்மளுடைய நேச்சுரல் பாடி அது வந்து நேச்சுரலாக இருக்குது. அதுக்கு நீங்கள் தேவையான ஒரு அளவுக்கு எக்ஸசைஸ் கொடுத்து அதை வந்து ஃபிசிக்கை கொண்டு வந்தீங்கன்னா அது வேற. ஆனால் அந்த ஃபிசிக்கை ரொம்ப ஓவர்லோட் பண்ணி நிறைய ப்ரோட்டீன் ஃபுட்ஸ் எடுக்கிறது, நிறைய ரிச் ப்ரோட்டீன் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு அது மெயின் பாதிப்பு வந்து கிட்னி செயலிழப்பு தான் ஏற்படுத்தும். இவர் வந்து அளவுக்குமே அந்த புரோட்டீன்ஸ் வந்து அதிகமாக எடுத்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. காரணம் எப்படி அப்படின்னா, ராணாலாம் இப்போ வந்து ரொம்ப வயசு சின்னவர் தான். எனக்கு 40+ இருக்கிறது கூட வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு நடிகருக்கு திடீர்னு இப்படி வந்து கிட்னி செயலிழப்பு வர்றதுக்கு பெரிய காரணங்கள் இல்லை. பொதுவாக இந்த கிட்னி செயலிழப்போ இல்லை எந்த டிசீஸோ எந்த வியாதியுமே யாருக்கு எப்போ வரும்னு நம்ம யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. நோய் எப்போ வரும்ன்றது நமக்கு தெரியாது, அது வேற விஷயம். ஆனால் ஒரு நல்ல ஃபிசிக்கோட நல்ல ஹெல்த்தியாக இருக்கிற ஒரு பர்சன் திடீர்னு ஒரு கிட்னி ஃபெயிலியர்னால சஃபர் ஆகிறாரு, திடீர்னு அந்த மாதிரி ஒரு சிக்கல் வந்திருக்கு, ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னா அதுக்கு இவர் செஞ்ச வேற ஏதாவது காரணம் வந்து முக்கியமாக அதுக்கு காரணமாக இருந்திருக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா அந்த பாகுபலியில் நடிச்சிருக்கிற ராணா, அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிசிக்கு அவர் வந்து அவரை தயார்படுத்தாமல் நிச்சயமாக அந்த ஸ்க்ரீனில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கவே முடியாது. அந்த தயார்படுத்தின வகையில் அவர் எடுத்துக்கிட்ட எஃபர்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் இதெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பல பேர் என்னென்னா உடம்பை இன்னும் ஏற்றுறதுக்கு ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன்ஸ் போடுறாங்க. ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன் போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா உடம்பு வந்து ஏறும். உடம்பு வந்து ஸ்டெராய்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா, இன்ஜெக்ஷனாவோ டேப்லெட்டாவோ ஸ்டெராய்டு டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உடம்பை வந்து ஏற்றும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, நம்ம அஜித் இருக்கார் இல்லையா, அஜித் கூட பார்த்தீங்கன்னா அவர் வந்து நிறைய விபத்துகள் சந்தித்தார், நிறைய முதுகெலும்பு ஆப்ரேஷன்லாம் நடந்துச்சு. அந்த நேரத்தில் அஜித்துக்கு வந்து ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன்ஸ்லாம் கொடுத்தாங்க. நிறையா ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன்ஸு ஸ்டெராய்டு டேப்லெட்ஸ் வந்து அஜித் வந்து சாப்பிட வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. ஸ்டெராய்டை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னா மட்டும்தான் அது யூஸ் பண்ணுவாங்க. சில நோய்களை வந்து சாதாரண மருந்து மாத்திரைகளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, கட்டுப்படுத்த முடியாது. அப்போ டாக்டர்ஸ் வந்து ஸ்டெராய்டை வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் அவங்களுக்கு தெரியும், அந்த அளவு வந்து அவங்களுக்கு தெரியும், அந்த அளவோடு கொடுப்பாங்க. அதை கரெக்டாக அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அது வந்து எப்படி இருக்குது உடம்புங்கிறத. ஸ்டெராய்டு ரொம்ப டேஞ்சரஸ், ஆனால் இட் இஸ் யூஸ்டு ஃபார் சர்டன் டிசீஸ். அதாவது சாதாரண மருந்துகளால் க்யூர் பண்ண முடியாததுக்கு டாக்டர் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஸ்டெராய்ட்ஸை வந்து டாக்டர்ஸ் அட்வைஸ் இல்லாமல் எடுத்துக்கிட்டாரா, இதெல்லாம் வந்து நிறைய கேள்விகள் இருக்குது. ஆனால் இந்த ஏதோ ஒன்று வந்து அவர் பண்ணியிருக்கிறாரு, அதுதான் அவருடைய உடலுடைய பின்விளைவுக்கு இந்த மாதிரி ஒரு கிட்னி செயலிழப்பு காரணமாக இருந்திருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த படம் முடிஞ்சோடனே ராணா கிட்னி செயலிழப்பு இருக்குன்னு சொல்லி ஒரு செய்தி வந்தது. ஆனால் அது அன்னைக்கு பரபரப்பாக பேசப்படலை. அதுக்கப்புறம் இப்போ ராணா வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு போய் மாற்று கிட்னி அறுவை சிகிச்சை செஞ்சு, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ராணாவே குறிப்பிட்டிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் இதயத்துலேயுமே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதயத்தில் எப்படி ஒரு பிரச்சனை வரும், பல நோய்கள் எப்படி வரும் அப்படின்னா வரும். இந்த கிட்னி செயலிழப்பு வரும்போது என்ன ஆகும்னா உடம்புல வந்து பிபி ஷூட் அவுட் ஆகும். பிபி வந்து பயங்கரமாக ரைஸ் ஆகும். உப்பை வந்து வெளியேற்ற முடியாததுனால கிட்னி செயல்பாடு வந்து உப்பை வெளியேற்றுறது, அழுக்க வெளியேற்றுறது தான். அந்த உப்பை வெளியேற்ற முடியாததுனால என்ன ஆகும்னா உப்பு உடம்புக்குள்ளே இருந்துச்சுன்னா பிபி பயங்கரமாக ஏறும். பிபி பயங்கரமாக ஏறுனா அது இதயத்துலேருந்து மூளையிலேருந்து எந்த நரம்பு வேணாலும் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இதயத்துலேயும் ஏதோ ஒரு கோளாறு இருந்து எல்லாத்தையும் சரி பண்ணி இன்றைக்கி வந்திருக்காரு. இன்றைக்கி வந்து அவருடைய ஃபோட்டோஸ் எல்லாம் வீடியோஸ் எல்லாம் வந்து யூடியூப்பில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பாகுபலியில் எப்படி இருந்த ராணா இப்படி இருக்காரு அப்படின்னு தோணுது. அது காரணம் அவர் செஞ்ச சில தவறுகள் தான். சார் இப்போ ஃபேன்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ ஓகே ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு, மீண்டும் இவர் சினிமா துறைக்கு வருவாரா அப்படின்னு அவங்க ஃபேன்ஸ் வந்து கேட்குறாங்க சார். மீண்டும் சினிமா துறைக்கு வர்றதுக்கான எல்லா முயற்சியிலையும் எடுத்துக்கிட்டு தான் தம்பி இருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு செட்பேக், அது வந்து உடல் வியாதிங்கிறது யாருக்கு வேணால் வரலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி அது அவருக்கு ஒன் மாதிரி கிட்னி ஃபெயிலியர் வந்துடுச்சு, அதுக்கு இதுதான் காரணமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய யூகங்கள் பல இருந்தால் கூட அவருடைய அந்த பிரச்சனை வந்துடுச்சு. மாற்று அறுவை சிகிச்சை கிட்னி பண்ணியிருக்காரு. இப்போ மறுபடியும் பழையபடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓவர் ஃபிசிக், அந்த எப்படி பாகுபலியில் பார்த்த ராணா மாதிரி ஒரு ஆளை நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். மறுபடியும் அந்த உடம்போட அந்த பிசிக்கோட ராணாவை நம்ம பார்க்க முடியுமானா ரொம்ப கஷ்டம். ஆனால் உடலை வந்து தயார்படுத்திக்க முடியும், உடலை வந்து மறுபடியும் பக்குவப்படுத்திக்க முடியும், அதுக்கப்புறம் மறுபடியும் நடிக்க கூட முடியும்.
அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். அது வந்து எப்படின்னா, நம்ம ரஜினிகாந்த் இருக்கார்ல, ரஜினிகாந்துக்கு 2 கிட்னியுமே மாற்றிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா, அவர் கரெக்டாக அந்த டயட்டு, அந்த மாத்திரைகள் எல்லாத்தையும் லைஃப் லாங் மெடிசன் இதெல்லாம். கிட்னி ஒன்ஸ் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டீங்கன்னா, லைஃப் லாங்காக நீங்கள் வந்து அதுக்கான மெடிசன்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு தான் இருக்கணும். எதையுமே நீங்கள் ஸ்கிப் பண்ண முடியாது. இதெல்லாம் ஃபாலோ பண்ணி அதை வந்து கிட்னி வந்து ஒவ்வாமை நிறைய வரும், நிறைய பிரச்சனைகள் வரும், நிறைய இன்ஃபெக்ஷன் வரும். சின்னதாக ஒரு டஸ்ட் அலர்ஜி ஆனால் கூட இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா அது கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு பல மாத்திரைகளை வந்து கொடுக்க முடியாது. அதாவது நிறைய மாத்திரைகளை அந்த மாதிரி வந்து மாற்று சிகிச்சை பண்ணவங்களுக்கு கொடுக்க முடியாது. ஒரு சில வகையான மாத்திரைகள் தான் கொடுக்க முடியும். ஸோ இதெல்லாம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை பண்ணி இப்போ 10-15 வருஷம் பார்த்தீங்கன்னா அவர் ஹெல்த்தியாக இருக்காரு. தொடர்ந்து படங்களை நடிச்சிட்டு இருக்காரு. பழைய சூப்பர் ஸ்டார் மாதிரி ஆள் இருக்காருங்களா கேட்டே இல்லைங்களே. பழைய சூப்பர் ஸ்டார் மாதிரி தான் இருக்காரு. அதுல எல்லாம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? இன்னைக்கும் ரஜினி மாஸ் தான், இன்னைக்கும் ரஜினி கிளாஸ் தான். ரஜினியோட அதாவது இப்ப நீங்க வந்து ஒண்ணுமே மெனக்கெட் அந்த கஷ்டப்பட்டு நடிச்ச ஸ்டெப்ஸா டான்ஸ் ஸ்டெப்ஸா இருக்கட்டும் தம்பி, எல்லாமே நீங்க என்னதான் நீங்க வந்து சூப்பர் ஸ்டாரா இருந்தாலும் அதாவது வயசுன்னு ஒன்று இருக்குது, புரியுதா உங்களுக்கு? ரஜினி அன்னைக்கு 25 வயசில் சூப்பர் ஸ்டாராக பட்டம் கொடுத்தாங்க. இன்னைக்கு 75 வயசில் இருக்காரு. 75 வயசுலேயும் ஹீரோவாக நடிச்சுக்கிட்டு இருக்காரு. யாரையாவது ஒரு ஆளை காட்ட சொல்லுங்கள், இந்திய லெவலில் வந்து ஹீரோவாக 75 வயசுலேயும் அதே மாஸோட கிரேஸோட அதே பிஸ்னஸ்ஸு யாராவது இருக்காங்களா? ரஜினி எப்படி நடிச்சுக்கிட்டு இருக்காரா இல்லையா? அதெல்லாம் இல்லை, அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. ரஜினி அது மாற்று அறுவை சிகிச்சை பண்ணது, கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை பண்ணதுக்கப்புறமும் இன்னைக்கு வந்து நல்லா நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கு காரணம் வந்து அவர் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணுறாரு. நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணுறாரு. பல கெட்ட பழக்கங்களை டோட்டலாக சிகரெட்லேருந்து தண்ணியிலேருந்து எல்லாம் ரஜினி ஒரு காலத்தில் அடித்தவர் தான். எல்லாத்தையுமே இப்போ விட்டுட்டாரு. ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் டயட்டு ரொம்ப கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுனால அவரால் அதை மெயின்டைன் பண்ண முடியுது. அதே மாதிரி ராணாவும் அதை வந்து பண்ண முடியுமா பண்ண முடியாதுன்னா பண்ண முடியும். நிச்சயமாக அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோம். ரொம்ப ரொம்ப கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இப்போ கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காங்கல்ல, அவங்களுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் டாக்டர்ஸ் கொடுப்பாங்க. இந்த ஃபுட்டு தான் சாப்பிடணும், இந்த அளவு தான் சாப்பிடணும், தண்ணி இந்த அளவு தான் குடிக்கணும். நம்ம நினைக்கிற மாதிரிலாம் தண்ணியெல்லாம் குடிக்க முடியாது. இந்த ஒரு நாளைக்கு வந்து 1 லிட்டர் குடிக்கணும், 1.5 லிட்டர் குடிக்கணும். அது உடல்வாக பார்த்து டாக்டர் சொல்லுவாங்க. இதெல்லாமே ஃபாலோ பண்ணால் தான் அதை மெயின்டைன் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாற்று சிகிச்சை, கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை பண்ணவங்களுக்கு தொற்று ரொம்ப ஜாஸ்தியாகும். யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தியாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்பர் ட்ராக் இன்ஃபெக்ஷன், லோயர் ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்குது. லோயர் ட்ராக் இன்ஃபெக்ஷனுங்கிறது ஈஸியாக சரி பண்ணிடலாம். அப்பர் ட்ராக்ல இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா அது மறுபடியும் கடுமையான ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஆல்டுகெதர் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் பழையபடி நடிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் அந்த பழைய ராணாவாக வரலாமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் சார் இவருக்கு வந்து பிறவில இருந்த வந்து ஒரு குறைபாடு இருக்குது, கண்ணில் குறைபாடு. ஆனால் அந்த குறைபாடு இருந்தும் அதை வந்து நடிப்பு துறையில் காட்டாமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கொண்டு வந்திருக்காரு. அதே மாதிரி இதுலேயும் வந்து அவர் மீண்டு வந்துருவார்னு சொல்கிறாங்களே சார். அது அவ்வளோ பிரச்சனைகள் இருந்தும் அதை வந்து வெளியே காமிச்சிக்காம ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒரு ஆர்டிஸ்டாக வந்திருக்காருல்ல சார். தம்பி, நீங்கள் ஒரு விஷயத்த மைண்டில் வச்சுக்கோங்க. ஒருத்தன் வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினச்சி அந்த இலக்கை நோக்கி கரெக்டாக ஓட ஆரம்பிச்சிட்டான்னா அவன் நிச்சயமாக வெற்றி அடைவான். ராணாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிறவிலேருந்து கண் பார்வை குறைபாடு இருக்குங்கிறது உண்மைதான். ஆனால் அதையெல்லாம் வந்து 1% கூட நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. ஸ்க்ரீனில் நீங்கள் ராணா பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு குறைபாடு இருக்கிற மனுஷனாவே தெரியாது. ஸோ இது வந்து எப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இப்போ வந்து இடைக்காலத்தில் ராணாக்கு வந்திருக்கு. அதுலேருந்து சர்ஜரி எல்லாம் பண்ணி மீண்டிருக்கார். உண்மையாக சொல்லப்போனால் ஒரு மிகப்பெரிய ஆபத்துலேருந்து ராணா வந்து மீண்டு வெளியில் வந்திருக்காருங்கிறது தான் உண்மை. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு நோய் வந்துருச்சு. அந்த நோய்க்கு அப்புறம் மறுபடியும் அவங்க பழையபடி வர முடியாது அப்படின்லாம் கிடையவே கிடையாது. சுதா சந்திரன் ஒரு நடி இருக்காங்க, அவங்க பெரிய டான்ஸர். பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு காலே கிடையாது, கட்டக்கால் தான் வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்க அவ்வளோ அழகாக பரதநாட்டியம் ஆடுவாங்க. எல்லாமே தன்னம்பிக்கை தான். அதாவது நம்ம வந்து சாதிக்க முடியும், ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு செஞ்சால் எதையுமே நம்ம வந்து வெல்ல முடியும். இப்போ பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய நோய், கேன்சர் மாதிரி பெரிய நோய் வந்தால் கூட அவங்க அதை அசால்ட்டாக எடுத்துப்பாங்க, கண்டுக்கவே மாட்டாங்க, பயப்பட மாட்டாங்க. பார்க்கலாம், என்ன வேணால் வரட்டும், நம்ம என்னதான் இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பார்த்தீங்களா, அவங்களால எதையுமே சாதிச்சிட முடியும். அதே மாதிரி ராணாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு தைரியமான மனுஷனாக தான் நான் பார்க்குறேன். அதை எதை பற்றியும் கவலைப்படாமல் மறுபடியும் ஃபிசிக்கிறேன். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா இந்த மாதிரி சூழ்நிலையில் உடம்பை ரொம்ப ரொம்ப இனிமேல் பாதுகாத்துக்கணும். எந்த தவறும் இனிமேல் செஞ்சிடக்கூடாது. கேர்ஃபுல்லாக இருந்து அதை மெயின்டைன் பண்ணால் நிச்சயமாக அவரால் பழையபடி சினிமா துறையில் ஜெயிக்க முடியும். நான் சொல்ல வர்றது என்னென்னா அந்த மறுபடியும் அந்த பாகுபலி ராணாவை பார்க்க முடியுமா அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம். அதுதான். ஆனால் சார் இந்த ஒரு பிரச்சனைக்கு வந்து அவர் செய்கிற குடிப்பழக்கம் கூட ஒரு காரணம் இருக்கும்லாம் சொல்கிறாங்க. அது உண்மைங்களா? இதெல்லாம் வந்து தம்பி நான் தான் மறுபடியும் சொல்கிறேன்ல, குடிப்பழக்கம், இந்த சிகரெட் பழக்கம் இதெல்லாம் யாருக்கு இல்லை? அது மாதிரி சொல்லுங்கள், யாருக்கு இல்லை? அதெல்லாம் கிடையாது. அதாவது சில
சில பாதிப்புகள், சில பேருக்கு எந்த பழக்க வழக்கமே இல்லாதவங்களுக்கு கேன்சர் வருது, எந்த பழக்க வழக்கமே இல்லாதவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் வருது, எந்த பழக்க வழக்கங்களே இல்லாதவங்களுக்கு ஹார்ட் ஃபெயிலியர் வருது, சின்ன குழந்தைக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, எல்லாமே அது வந்து இருக்கத்தான் செய்யுது. உடம்பு அது வந்து இறைவன் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். அதில் எப்போ என்ன எது சரியில்லாமல் போகுங்கிறது நம்மளால் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. அதனால் பல பல காரணங்கள், இது இதனால் இருக்குமோ அது அதனால் இருக்குமோ அப்படின்னு தேடுறதை விட, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எனக்கு தெரிஞ்சு ராணாக்கு வந்ததுக்கு மெயினான காரணம் அவர் அந்த நேரத்தில் அந்த உடலை தயார்படுத்துகிறதுக்கு எடுத்துக்கிட்ட அந்த உணவு, அதாவது புரோட்டீன் மாதிரியான உணவுகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெராய்டு மாதிரியான ஊசிகள் போட்டிருக்கலாம், இதெல்லாம் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது ஒரு காரணமாக இருந்து தான் அவருக்கு இப்படி ஒரு சிட்பேக் வந்திருக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம இப்போ இன்னைக்கு இருக்கிற பல ஹாலிவுட் ஸ்டார்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, பாலிவுட் ஸ்டார்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா யூஎஸில் ஒரு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாங்க. அந்த இன்ஜெக்ஷன் எப்படின்னா, குண்டா இருக்கிற நம்மள அப்படியே பாதியாக குறைச்சி விட்டுருது. அந்த மாதிரி ஒரு இன்ஜெக்ஷனை வந்து இன்னைக்கு வந்து எல்லாருமே போய் போட்டு வராங்க உடம்பை குறைக்கிறதுக்கு. அதெல்லாம் பயங்கரமான சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு. அதோட அடுத்த கேள்வியும் அதுதாங்க சார். இப்போ நீங்கள் வந்து ஒரு பொதுவான கேள்வி சார், நிறைய நடிகர்கள் வந்து நடிகர்களும் சரி நடிகைகளும் சரி ஒரு படத்துக்காக ரொம்ப மெனக்கடுவாங்க. அது எந்த அளவுக்கு தான் தன்னோட உடல் அமைப்பை மாற்றிக்கிறதாலும் சரி, எனக்கு வந்து இது ஒரு பிரச்சனை வரும் தெரிஞ்சும் சில நடிகர்கள் வந்து அந்த ஒரு டாஸ்க்கை வந்து அசால்ட்டாக பண்ணுவாங்க. இப்போ நடிகர் விஷால் அவர்களும் ஒரு படத்தில் வந்து கண்ணை வந்து எப்படி சொல்கிறது, ஒரு வேற மாதிரி நான் காட்டணும், சாதாரண நான் பார்க்குற மாதிரி இருக்கக்கூடாது, வேற மாதிரி காட்டணும்னு சொல்லி அந்த ஒரு கண்ணில் வந்து அந்த ஒரு டாஸ்க்காக இருக்கட்டும், அப்புறம் வந்து நடிகர் புனித்ராஜ் அவர்களாக இருக்கட்டும், நான் அடுத்தடுத்த படத்தில் நல்லா பண்ணணும்னு சொல்லி அதிகமான ஒர்க் அவுட் பண்ணார். அப்போ நடிகர் சூர்யாவாக இருக்கட்டும், நான் தான் ஃபஸ்ட்டு வந்து என்னோட படத்தில் வந்து இந்த கட்டு மசம் உடம்ப காட்டணும்னு சொல்லி சிக்ஸ் பேக்கை ஃபஸ்ட்டு காமிச்சாரு அவர் தான். அதுக்காக தண்ணி குடிக்காமல் இருந்தான்னு சொல்லி இப்போ நிறைய நடிகர் நடிகைகள் வந்து ஒரு படத்துக்காக ரொம்ப மெனக்கடுறாங்க. ஆனால் அதனால அவங்க லைஃப்பும் பாதிக்கப்படுது. இது ஒரு தயாரிப்பாளர் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலி உண்மையாக எப்படின்னா, இந்த நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்காண்டி மெனக்கடுறதுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு அளவுகோல் வேணும். அதாவது ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, அவங்களுடைய உடம்பு தான் மூலதனம், அவங்களோட உடம்புன்னு இல்லை. யாராக இருந்தாலும் சரி, உடம்பு தான் மூலதனம். முதல் சொத்து என்னன்னா உடம்பு தான். உடம்பை நீங்கள் வந்து பாதுகாக்காமல் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்கள் பணம், காசு, சொத்து, பங்களா, காரு என்ன இருந்தாலும் அது உங்களுக்கு பயன்பட போகிறதில்ல. புரியுது உங்களுக்கு? அதனால் உங்களுடைய முதல் சொத்து உடம்பு, உங்களுடைய முதல் மூலதனம் உடம்பு அப்படின்னு நினச்சி நம்ம வந்து பண்ணணும் ஒரு விஷயத்த. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னதான் கடுமையாக உழைச்சி, நீங்கள் என்னதான் கேரக்டராக உழைச்சி கேரக்டராக மாறி உருமாறி நடித்தா கூட அது சினிமா என்பது பொய், அது ஒரு மாயை, அது ஒரு 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 எப்படி சொல்கிறது, ஒரு ஜிகினா உலகம் தான். அதில் வந்து உங்களுக்கு வந்து உண்மை கிடையாது. உண்மையா சினிமாங்கிறது, உண்மையா சினிமாங்கிறது ஒரு ரியாலிட்டியான விஷயமா கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த பொய்யான ஒரு மாயையான ஒரு உலகத்தில் ஒரு ஒரு சினிமா அப்படிங்கிறது வியாபாரத்துக்காண்டியும் பண்ணுறாங்க, கலைக்காண்டியும் பண்ணுறாங்க. எது எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, மொத்தத்தில் செல்லுலாய்டில் வர அந்த எல்லா விஷயங்களுமே பொய்யான விஷயங்கள் தான், எதுவுமே உண்மையான விஷயம் கிடையாது. அப்படின்னும் போது அந்த அடிப்படை புரிதல் வந்து நடிகர்களுக்கு இருக்கணும். அதிகமாக வந்து ஒரு படத்துக்காண்டி உழைக்கிறது, சிக்ஸ் பேக் வைக்கிறேங்கிற பேரில் வந்து கடுமையாக வந்து தண்ணி குடிக்காமல் இருக்கிறது, அதே மாதிரியான விஷயம், அது மாதிரி வந்து சாப்பிடாமல் இருக்கிறது, பட்னியாக இருக்கிறது, இதெல்லாம் படத்துக்காண்டி பண்ணுறது, படத்துக்காண்டி தங்களை தயார் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது எல்லாம் வந்து நடிகர்கள் புரிஞ்சுக்கிட்டு குறைச்சிக்கணும். அதாவது வந்து இந்த ஒரு அளவுகோல் இருக்குது, அந்த அளவுகோல் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு தான் இதெல்லாம் செய்யணும். நம்ம அப்படி சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கமலஹாசன் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்காரு. குருதி புனல்னு ஒரு படத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரத்த கலரியாக கிடப்பார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குணா மாதிரி கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்காரு, மகாநதி மாதிரி படங்கள் நடிச்சிருக்காரு, அபய் சண்முகி மாதிரி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ மேக்கப் போட்டு பக்காவாக ஒரு பெண் உருவமாகவே மாறி நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தசாவதாரத்தில் எத்தனையோ வந்து வேடங்கள் பண்ணியிருக்காரு. என்னென்னமோ கமலஹாசன் எடுத்துக்காத உருமாற்றமாக குல்லா பூவா பண்ணியிருக்காரு. எத்தனை கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்காரு. அந்த கதாபாத்திரமாக கமலஹாசன் மாறுவார், அந்த படத்துக்கு என்ன தேவையோ மாறுவார். ஆனால் கமலஹாசன் ஏதாவது சிக்கல்ல மாட்டிருக்காரா, கமலஹாசனுக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா? காரணம் என்னன்னா, கமலஹாசன் அந்த மீட்டர், அந்த அளவு அவருக்கு தெரியும். இது நம்மளை எந்த விதத்திலையும் பாதிக்காதுங்கிறது தெரிஞ்சு அந்த அளவுகளோடு அந்த படத்தில் நடிச்சுட்டு அந்த பேரையும் வாங்கிட்டு கைதட்டலையும் வாங்கிட்டு அழகா வெளியில வந்துடுவார். அதுதான் அந்த கமலஹாசனை தான் நம்ம எல்லாருமே முன் உதாரணமாக எடுத்துக்கணும். கமலஹாசனுக்கு தெரியாத விஷயமே கிடையாது. ஆனால் அந்த கமலஹாசன் எந்த பிரச்சனையும் மாட்டாமல் இருக்கிறது காரணம் என்னன்னா அவருக்கு தெரியும். அதுதான் மற்றவங்க ஃபாலோ பண்ணணும்.
படத்துக்காண்டியெல்லாம் போட்டு இவ்வளோ எஃபர்ட்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. என்ன அவசியம் இருக்குது? என்னதான் உங்களுக்கு வந்து இப்போ பெருசாக வந்து கிளாப் பண்ணுவாங்க, விசில் பண்ணுவாங்க, சரி உங்களுக்கு நேஷனல் வாய்ப்பும் கிடைக்கும் சார், அடுத்து வாய்ப்பு கிடைக்கும், நேஷனல் அவார்டு கொடுப்பாங்க, ஸ்டேட் அவார்டு கொடுப்பாங்க, எல்லாம் கொடுப்பாங்க, அடுத்து வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் உயிரோடு இருக்கணுமே. உயிரோடு இல்லைன்னா இந்த வாய்ப்பு கிடைச்சி என்ன பண்ண முடியும்? நடிக்க முடியுமா? கிட்னி ஃபெயிலியர் ஆச்சு, டப்புன்னு ஹார்ட் ஃபெயிலியரை கீழே விழுந்துட்டீங்க. புனித் ராஜ்குமார் வந்து ஓவர் எக்ஸசைஸ் என்ன எக்ஸசைஸ்? சாதாரண எக்ஸசைஸில் போய் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா உடம்பு தாங்கணும்ல. எல்லாம் படத்துக்காக, படத்துக்காண்டி தான். நீங்கள் பில்டப்டாக வச்சுக்கணும், பாடி ஃபிசிக்காக வச்சுக்கணும். அப்படின்னா பண்ணுங்க, எக்ஸசைஸ் தேவை தான். எக்ஸசைஸ் இல்லாமல் எக்ஸசைஸ் நெசசிட்டி இல்லைன்னு சொல்லலை நான். ஆனால் அது அளவுகோல். வாக்கிங் அளவுகோல், எக்ஸசைஸ் அளவுகோல். அளவுகோலை தாண்டி புனித் ராஜ்குமார் வந்து ஓவராக எக்ஸசைஸ் பண்ணார். என்னாச்சு? டொப்புன்னு விழுந்தாரு, இறந்து போயிட்டாரு. சடன் கார்டியக் ஃபெயிலியர். என்ன செய்வீங்க நீங்கள்? புனித் ராஜ்குமார் கிட்ட இல்லாத பணமா? கோடிகளில் இருக்கு பணம், சொத்து, காசு. அந்த கர்நாடகாவே அவங்க அதாவது ஒருத்தவங்க வந்து ஆட்சி அமைக்கணும்னா அவங்களுடைய பர்மிஷன் வாங்கணும், ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகணும் ராஜ்குமார்ட்ட. அப்படி ஒரு குடும்பம். காப்பாற்ற முடிஞ்சா புனித் ராஜ்குமாரை? உயிரை கொடுக்க முடிஞ்சா? நீங்கள் சொல்கிறீங்களே பட வாய்ப்புகள் அடுத்து வரும். எத்தனை பட வாய்ப்புகள் இருந்துச்சு புனித் ராஜ்குமாருக்கு? அந்த படங்கள் எல்லாம் புனித் ராஜ்குமாரில் அடுத்தடுத்து நடிக்க முடிஞ்சிச்சா? 46 வயசுல இறந்து போயிட்டாரு. வாழ முடிஞ்சிச்சா? உங்களுக்கு வாழ்க்கை முக்கியமா, பணம் முக்கியமா, பட வாய்ப்பு முக்கியமா, நேஷனல் அவார்டு, ஸ்டேட் அவார்டு முக்கியமா? எது முக்கியம்? என்ன கிடைச்சாலும் தான் சொல்றேன் தம்பி, இந்த உலகத்துல நமக்கு கிடைச்சிருக்க பரிசுங்கிறது இந்த உயிர் உடல். அதை நம்ம வந்து அழகா பாதுகாத்துக்கிறதுக்கு தெரியாம அதை நம்ம தவற விட்டுட்டோம்னா என்ன நமக்கு கிடைச்சும் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. நம்ம இறந்ததுக்கு அப்புறம் கலைமாமணி விருது கொடுக்கலாம், பத்மஸ்ரீ, பத்மபூஷன் விருது கொடுக்கலாம், என்ன வேணா கொடுக்கலாம். அது நீங்க உங்க மனைவி போய் வாங்குவாங்க, உங்க பையன் போய் வாங்குவாரு. நீங்க வாங்குவீங்களா? நான் முத்துக்குமார் ஒரு பாடல் ஆசிரியர், எவ்வளோ எனக்கு நண்பர் அவர் தெரியுமா உங்களுக்கு? அப்ப இருந்தே குடிச்சிட்டே இருந்தாரு. நான் அப்பவே சொல்லுவேன், என் தம்பி இப்படி குடிக்கிறீங்களே அப்படின்னு. சின்ன வயசு, என்னோட ஒரு 4-5 வயசு கம்மி தான் அவருக்கு. அவர் நல்ல நண்பராக இருந்தார் ஒரு காலகட்டத்தில். அது தொடர்ந்து பாருங்க பாடல் எப்படி பாடல்கள் எழுதினாருங்க. இன்னைக்கும் கொண்டாடுறாங்களே இல்லையா நாமுத்துக்குமார? அவர் மாதிரி பாடல் எழுதவே முடியாது. அந்த மாதிரி ஒரு கவிஞர். கண்ணதாசனுக்கு அப்புறம் ஒரு அற்புதமான கவிஞர் நாமுத்துக்குமார். ஆனா குடி 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 வெளிப்படையாவே பேசலாம். குடிச்சு 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 தண்ணியே அழிச்சுக்கிட்டாரு. இப்ப நாமுத்துக்குமார் வந்து இறந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கும் நாமுத்துக்குமாரை பத்தி பேசுறோம். நாமுத்துக்குமார் எத்தனையோ அவார்டு வாங்கி இருக்கிறாரு. என்னென்னமோ விழாக்கள்லாம் நடத்துறாங்க, அதுல விருதுகள் கொடுக்குறாங்க, வீடு கொடுக்குறாங்க, எல்லாம் கொடுக்குறாங்க. மனைவியும் குழந்தையும் வந்து வாங்க முடியுமே தவிர நாமுத்துக்குமார் வர முடியாது. நாமுத்துக்குமார் அந்த மேடைக்கு வரணும்னா நாமுத்துக்குமார் வந்து அந்த உடலை பாதுகாத்திருக்கணும். அதுதான் நம்ம வந்து பல பேர் இப்போ நம்ம உதாரணமாக சொல்லலாம், ரோபோ சங்கர் சொல்லலாம். அருமையான அற்புதமான ஒரு காமெடி கலைஞர் ரோபோ சங்கர். இன்னைக்கு நம்ம இழந்துட்டோமே, ஏன்? ஸோ எல்லாமே வந்து தம்பி நம்ம உடம்பு தான். நம்மளையும் எடுத்துக்கலாம். அதான் சொல்றேன்ல, யாரை வேணா எடுத்துக்க தம்பி, நம்ம உடம்பு தான். நம்ம முதல்ல வந்து நம்ம பாதுகாக்க வேண்டியது காசு, பணத்தை, சொத்து, வீடு வாசல கிடையாது, நம்ம உடம்ப. நன்றிங்க சார். நடிகர் ராணா அவர்களை பற்றியும் அளவுக்கு மிஞ்சினான் அமிர்தம் நன்றின்னு சொல்ற மாதிரி ஒரு படத்துல ஆர்வம் இருக்கலாம், ஆனா அது அதிகப்படியாக அந்த உடம்பை கெடுத்துற அளவுக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.